ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த பசுமையான காடு. அங்கே பல விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு காகம் இருந்தது. அதன் பெயர் காரு. காரு மற்ற காகங்களைப் போல இல்லை. அது எப்பொழுதும் யோசித்து செயல்படும் புத்திசாலியான காகம். ஒரு நாள் காலை காரு உணவு தேடி பறந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென அதன் கண்களுக்கு பட்டது ஒரு பொன்னிறமான மின்னும் விதை. இது என்ன விதை? ஏன் இவ்வளவு பிரகாசிக்கிறது என்று காரு ஆச்சரியப்பட்டு அதை பார்த்து கொண்டிருந்தாள். இது என்ன விதை? ஏன் இவ்வளவு பிரகாசிக்கிறது? பின்னர் அதை எடுத்துக்கொண்டாள் காரு. அப்பொழுதே அருகில் இருந்த ஒரு பழைய ஆந்தை சொன்னது, காரு, இது சாதாரண விதை இல்லை, அது ஒரு மந்திர விதை. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறன்னு தான் முக்கியம். காரு, அது சாதாரண விதை இல்ல, அது ஒரு மந்திர விதை. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறன்னு தான் முக்கியம். காரு யோசித்தது. இத இப்போ சாப்பிடலாமா இல்ல நட்டு வைக்கலாமா? சிறிது நேரம் யோசித்த பிறகு, நான் காத்திருந்து பெரிய பயன் என்ன கிடைக்கும் என்று பார்க்கணும் என்று முடிவு செய்தது. நான் காத்திருந்து பெரிய பயன் என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். அது ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த விதையை நட்டது. அந்த விதையை நட்ட பிறகு முதல் 2 நாட்கள் எல்லாம் சரியாக இருந்தன. ஆனால் 3வது நாளில் ஒரு பெரிய கருப்பு மேகம் வந்து மின்னல் அடிக்க ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது. காரு பயந்து என் விதை பாதிக்கப்படுமோ என்று எண்ணினாள். அது உடனே அந்த சிறிய முளையை தனது சிறகுகளால் மூடி காத்து கொண்டது. மழை கொட்டியது. காற்று மரங்களை கூட குலுக்கியது. ஆனா காரு அங்கேயே இருந்தாள். நான் இதை காப்பாற்றணும் என்று உறுதியாக இருந்தாள். அடுத்த நாள் சில எறும்புகள் வந்து அந்த முளையை சுற்றி பார்த்தனர். இது நல்ல உணவு போல இருக்கு என்று அவை பேசின. இது நல்ல உணவு போல இருக்கு. காரு மெதுவாக சொன்னது, இது எல்லோருக்கும் உதவும் ஒரு மரமாக போகிறது. தயவு செய்து இதை காப்பாத்துங்கள். இது எல்லாருக்கும் உதவும் ஒரு மரமாக போகுது. தயவு செய்து இதை காப்பாத்துங்க. சரி, நாங்களும் உன்னோடு சேர்ந்து இதை பாதுகாக்கிறோம். அந்த நாள் முதல் அந்த சிறிய செடியை எறும்புகளும் காக்க ஆரம்பித்தன. ஒரு நாள் இரவு நிலா ஒளி அந்த விதையின் மீது விழுந்தது. அப்போதே அந்த செடி மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. காரு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது. இது உண்மையிலேயே ஒரு சிறப்பு விதை என்று அது உணர்ந்தது. சில நாட்கள் கழித்து காட்டில் பெரிய வறட்சி. பறவைகள் தண்ணீர் இல்லாமல் துடித்தன. மற்ற காகங்கள் காருவை கிண்டல் செய்தன. நீ அந்த விதையை சாப்பிட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ உனக்கு தண்ணீர் கூட கிடைக்காது. நீ அந்த விதையை சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ உனக்கும் தண்ணி கிடைக்காது. காரு அமைதியாக இருந்தது. சில நாட்களில் மரம் பெரியதாக வளர்ந்தது. அதில் இருந்த பழங்கள் சாதாரணமானது இல்லை. ஒரு பழம் தண்ணீர் கொடுக்கும். இன்னொரு பழம் சாப்பிட்டால் சக்தி தரும். இன்னொரு பழம் சோகமாக இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும். ஒரு நாள் ஒரு சிறிய மான்குட்டி வருத்தமாக இருந்தது. காரு அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் கொடுத்தது. அதை சாப்பிட்ட உடனே அந்த மான் சிரித்தது. ஒரு நாள் மற்ற காகங்கள் எல்லாம் சேர்ந்து காருவிடம் வந்தன. மற்றொரு காகம் காருவிடம் கேட்டது, நீ அந்த விதையை உடனே சாப்பிட்டு இருந்தா இப்போ உனக்கு மட்டும் லாபம் கிடைக்கும். ஆனா நீ ஏன் அதை நட்டாய் என்று கேட்டன. காரு சிரித்துக்கொண்டே சொன்னது, நான் மட்டும் சாப்பிட்டிருந்தா ஒரு நாள் தான் சந்தோஷம். ஆனால் நான் நட்டதால் எல்லோருக்கும் வாழ்நாள் சந்தோஷம். நான் மட்டும் சாப்பிட்டு இருந்தா ஒரு நாள் தான் சந்தோஷம். ஆனா நான் நட்டதால் எல்லாருக்கும் வாழ்நாள் சந்தோஷம் என்று காரு அந்த பழத்தை குத்தினாள். அதன் உள்ளே குளிர்ந்த தண்ணீர். காரு அந்த தண்ணீரை தனியாக குடிக்கவில்லை. எல்லோரும் வாருங்கள்
என்று கூப்பிட்டது. மற்ற பறவைகள், மான்கள், முயல்கள் எல்லாம் வந்து அந்த தண்ணீரை குடித்து உயிர் பிழைத்தன. அந்த பழைய ஆந்தை மீண்டும் வந்தது. அது மெதுவாக சொன்னது, காரு, நான் உன்னை சோதிக்கத்தான் அந்த விதையை பற்றி சொன்னேன். காரு ஆச்சரியப்பட்டது. காரு, நான் உன்னை சோதிக்கத்தான் அந்த விதையை பற்றி சொன்னேன். அந்த விதை மந்திரம் இல்ல, ஆனா நீ அதை நம்பி அன்போடு வளர்த்ததால் அது மந்திரமாக மாறியது. அந்த காட்டில் எல்லோரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். மந்திரம் பொருள்களில் இல்லை, அது நம் சிந்தனையிலும் செயல்களிலும் தான் இருக்கிறது. புத்திசாலித்தனமான முடிவு வாழ்க்கையை மாற்றும். சுயநலமாக இருப்பதை விட அனைவருக்கும் பகிர்ந்தால் மகிழ்ச்சி அதிகம். பொறுமை, நல்ல மனம் அதிசயத்தை உருவாக்கும். பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.